உப்புமா வந்து வீட்டில் செஞ்சோன்னா நிறைய காய் போட்டு அதில் நிஜம் எண்ணெய் இல்லை நெய் கூட போட்டு நம்ம செய்வோம். மேலே கொத்தமல்லிலாம் போடுவோம். இது வந்து ரவையில் பண்ணலாம், சம்பா கோதுமையில் பண்ணலாம், கம்பில் பண்ணலாம், இந்த மாதிரி விதவிதமாக பண்ணலாம். பட் இது வந்து நார்மலாக வெளியில் சாப்பிட்டோம்னா இதில் டெஃபினட்டாக வனஸ்பதி ஆயில் போடுவாங்க. அந்த அளவு நெய் போட முடியாது. ஏன்னா வெண்ணெய் விலை அவ்வளோ விற்கிறதுனால நெய் போட முடியாது. அண்ட் அந்த ரவை மாத்திரமே நம்ம வந்து ஜாஸ்தி அதில் வெறும் வெங்காயம் கொஞ்சம் பட்டாணி வேணால் வந்து அதுவும் சீசனில் தான் பட்டாணி போடுவாங்க. இல்லைன்னா ட்ரை பட்டாணி இல்லை வெறும் வெங்காயம் போட்டு கொடுப்பாங்க. இது போடுறதே அப்படியே கப்பு மாதிரி போடுவாங்க. அவ்வளோ எண்ணெய் அதில் இருக்கும். இது நல்லதே கிடையாது. அண்ட் இப்போ இட்லின்னு பார்த்திங்கன்னா ரைஸும் இருக்குது, உளுந்தும் இருக்குது. பட் உப்மான்னு பார்த்திங்கன்னா மாவு சத்து மாத்திரம்தான் நிறையா. கூட செய்யும் முறையில் நிறைய கொழுப்பு சத்து போட்டு நம்ம செய்கிறோம். இது நல்லது கிடையாது.